வணக்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களுடன் கலந்த வணக்கத்தை சொல்லி, நம்மளுடைய தொடர்ந்து உங்களுக்கு தேவையான வினாக்களை தேடி தேடி அதில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படுகின்றன, இதற்கு முன்பு எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்பட்டது என்பதனை அனைத்தையும் நல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு தரமாக தர முடியுமோ அந்த அளவுக்கு தரமாக உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் எந்த அளவுக்கு தரமாக நம்மளால் தர முடியும் என்பதை அழகாக வடிவமைச்சு எல்லா வகையிலும் தமிழ், ஜிகே, மேக்ஸு எல்லா வகையிலும் கொஷின்களை சேர்த்து நம்ம உங்களுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு முழு வடிவத்தில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சிடணும், ஒரு போருக்கு போகிறவர் எந்த அளவுக்கு அவர் பயிற்சி எடுத்துகிட்டு போகிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பயிற்சி தரும் வகையில் பக்காவாக கொஷினை ரெடி பண்ணி உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுடைய ஒரே வேலை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் சொல்ல போகிறது தான், ஓகேவா? உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும், அதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றி என்பது ரொம்ப சூப்பராக கைப்பற்றிடலாங்க, ஓகேவா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதனால் கிடைக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் அதை அழகாக வடிவமைத்து நீங்கள் அதில் நல்ல ஒரு நீங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கான கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியினை நீங்களே தீர்மானிக்கலாம். வாங்க நம்ம இதுக்கான வீடியோக்கான பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ தமிழ் தான், எப்பவும் போல தமிழ் தான் சொல்லியிருக்காங்க. தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்க மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்காங்க, ஓகேவா? இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்து, ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சிந்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துன்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவான ஞாபகம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. சிந்துன்றவங்க எப்படி இருப்பாங்க? அறிவான பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தையல் அப்படின்னா யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த தையல் யார்? பெண்கள் தானே அதிகமாக அந்த தையலை கற்றுக்குவாங்க. அப்போ ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து என்னென்னா அல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேகம் அப்படின்னு இருக்காங்க. அல் அப்படின்னா சாரி மாற்றி சொல்லிட்டேன். அல் என்றால் இருள் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அல் என்றால் இருள். சிந்து என்றால் அறிவு, ரைட், ஓகே. தையல் என்றால் பெண், ஓகேவா? அல் அப்படி என்றால் இருள் அப்படின்னு இருக்கு, ஓகேவா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்துச்சுன்னு வச்சு சாயங்கால நேரத்தில் ஏதாவது நம்ம காய வச்சிருக்கோம், இருள் சூழ்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அல்லு அல்லு அப்படின்னு நம்ம சொல்லல, அப்போ அல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து புயல், ஓகேவா? புயலோ மழையோ எது வந்தாலும் நம்ம எதை பார்த்து தான் பண்ணுவோம்? வானத்தை பார்த்து தான் சொல்லுவோம், ஓகேவா? வானத்தை பார்த்து என்னது நம்மளுக்கு புயல் மழை எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? தெளிவாக அனலைஸ் பண்ணிடுவோம். அப்போ இது நல்லா தெரிஞ்சுங்க. சித்து அப்படி என்றால் பார்த்தீங்கன்னா அறிவு என்ற அர்த்தம். அதே பார்த்தீங்கன்னா தையல் அப்படின்னா பெண் என்ற அர்த்தம், ஓகேவா? அல் என்றால் இருள் அப்படின்னு அர்த்தம். புயல் அப்படின்னா மேகம் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நல்லா நீங்கள் 1 டைம் 2 டைம் இதை ரிவிஷன் பண்ணிங்கன்னா இது தெளிவாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டிரான்ஸ்லேஷன், ஓகேவா? தமிழ் சொல்லுக்கு இணையானது, ஓகேவா? இணை குற்றவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தில் குற்றங்கள் இருக்குல்ல, அதில் என்ன சொல்லுவாங்க? சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிக பிரச்சனைகளே என்ன இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இடைமுழுக்க செயல் அப்படி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, ஓகே. டோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு செயலாக இருக்கும். அதுக்கப்புறம் இசுகை அப்படி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு, ஓகேவா? வேகம் இருக்கும். அதுக்கப்புறமா அருகலை என்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைஃபை அப்படின்றது நம்மளுக்கு சொல்லுவாங்க, ரைட், ஓகே. உங்களுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த வாட்ஸ்அப் என்பதுக்கு, ஓகேவா, அதற்கான சொல் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, ரைட், ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, நீல சிறைக்கு, ஓகேவா, சத்தியாகிரக இயக்கத்திற்கு பெண்களுடைய பண்பாடு, ஓகேவா? நம்ம எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, ஓகேவா? நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எந்த அளவுக்கு ஆண்களுடைய உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பல மடங்கு பெண்களும் அவங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய தியாகங்கள் இருக்கிறது. அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நுனிதமான ஒரு போர்கள் செஞ்சவங்களா யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமை மிக்கவர்கள். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக பெண்களை பற்றி வினாக்கள் கண்டிப்பாக வரும். நம்ம அடிக்கடி சொல்லிட்டு தான் இங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல் சிறை சத்தியாகிரகத்தின் இயக்கத்தில் பெண்களுடைய பங்கேற்பில்
பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எது தவறா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறாங்க? கடலூரை சேர்ந்த அஞ்சலை அம்மாள் ஓகேவா தனது மகள் அம்மா கண்ணுவுடன் ஓகேவா இந்த இயக்கத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றாங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த சத்தியாகிரக இயக்கம் இருக்குல்ல, இந்த இயக்கத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா ஓகேவா அஞ்சலை அம்மாள் ஓகேவா. அப்ப அம்மாள் இங்கேயும் அஞ்சலை இருக்கு, இங்க அம்மா கண்ணு ஓகேவா அப்படின்னு தான் வருது. அவங்க என்ன பண்றாங்க? இதற்கு பங்கேற்றிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். தான் போருக்கு செல்வது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளையும் அழைத்து சென்றிருக்காங்கன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஓகேவா. அப்ப அந்த அளவுக்கு வீரம் பொருந்தியவர்களாக இருக்காங்க. அடுத்து என்ன என்பதுன்னா சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவர்களின் லட்சுமி அம்மாள் ஓகேவா 7 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். இது தவறு ஓகேவா. 17 நாட்கள் மட்டும்தான் என்ன இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இதுதான் என்னது நம்மளுக்கு தவறான கொஷின். நல்லா தெரிஞ்சுங்க. ரைட் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த பெண் சார்பாக இவங்க வந்து அங்காட்சி அம்மாள் ஓகேவா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே வந்து பங்கேற்றிருப்பாங்க. அப்போ எது சார் இது தப்புன்னு பார்த்தீங்கன்னா 7 மாதங்கள் இருக்குல்ல அது தப்பு. 17 நாட்கள் தான் கரெக்டு. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் நம்ம சேர்த்து பார்த்தலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் அம்மா கண்ணுடன் அம்மாவும் இருவரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டனர் ஓகேவா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா போருக்கு போகும்போது ஓகே அம்மாவை கைது பண்ணிட்டேன்னா பிள்ளையை விட்டுருவாங்களா? அப்படிலாம் கிடையாது ஓகேவா. அப்போ என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா அம்மாவை கைது செய்யும் போது அஞ்சலி அம்மாவை கைது செய்யும் போது அம்மாக்கள் அவங்களுடைய மகளும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ பாருங்க அந்த குழந்தையா இருக்கும் போதே அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு தேசத்துடைய பற்று இருந்திருக்குது, தேசத்தை எப்படி காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை மிக்கவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களை பற்றி நம்மளுக்கு வினாக்கள் வரும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணோம் இந்த வினாக்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வினா. அடுத்து என்ன சார் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் சயின்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஆனால் சயின்ஸை பற்றி ஒரு இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வச்சுருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நோய்கள் என்ற ஒரு டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக என்ன ஆகும் கொஷின் வந்துகிட்டே இருக்கும். நோய்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக நம்மளுக்கு கொஷின் வந்திருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஃபஸ்ட்டு டெங்கு அப்படின்னு இருக்காங்க ஓகேவா. டெங்கு வந்தா எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் ரத்தத்தை பாதிக்கும் ஓகேவா. அப்போ டெங்கு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? டெங்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலையும் ரத்தத்தையும் பாதிக்கக்கூடியது எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் இளம்பிள்ளை வாதம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே குடல் மூளையை பாதிக்கும் ஓகேவா. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க இளம்பிள்ளை வாதம் ஓகேவா. நம்ம ஊருக்குலாம் ஒரு சில நேரத்தெல்லாம் அது வந்து ஒரு பெரிய டெங்கு காய்ச்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, நிறைய உயிரிழப்புலாம் நிறைய வந்தது ஓகேவா. அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இளம்பிள்ளை வாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த குழந்தைகளுக்கு வரும்பொழுது அது அதிகமாக எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடலையும் மூளையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக ரொம்ப அளவுக்கு அதுக்கு பாதிக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் தட்டம்மை அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் சுவாச பாதை. நம்மளுடைய தோலும் சுவாச பாதை இருக்குங்களே அதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டம்மை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு நோயாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அம்மை ஓகேவா. 2 இருக்குது ஓகேவா. இது வந்து தட்டம்மை, இன்னொன்று என்னது சின்ன அம்மை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. சுவாச பாதையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன அம்மை அப்படின்னு இருக்காங்க. இப்போ சுவாசிக்கிறது இதுலேயும் வந்து சுவாச பாதை, இதுலேயும் சுவாச பாதை. அப்போ இது இல்லை கொஷின் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இது பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு கொஷினாக வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் அப்படின்னு இருக்குது ஓகேவா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னம்மா சித்தி நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணாங்க சித்தி இருப்பாங்களே அவங்க நம்மளை கண்டிப்பாக என்ன பார்த்துவாங்க நரம்பு மண்டலம் இருக்குல்ல நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம வச்சுங்க ஓகேவா. சின்னம்மா நம்மளை எப்படி பார்த்துவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க ஓகேவா. தட்டம்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா
தோல் மற்றும் சுவாச பாதை ஓகேவா ரொம்ப இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குது, சுவாச பாதைன்றது காமனாக வருது. அப்போ அதை தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, நரம்பு மண்டலம்ன்றது வந்து சின்ன அம்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேவா. இதெல்லாம் வந்தால் இந்தந்த உறுப்புகள்லாம் பாதிக்கும், அதிக அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் பார்த்துங்க என்ன பண்ணிடணும், நம்ம இதெல்லாம் வராத அளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்கணும். அப்போ டெங்கு காய்ச்சலாக வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், கொசு இல்லாத அளவுக்கு நம்ம ஊரை பராமரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஓகேவா. யாரும் வீட்டுக்கு வெளியில் தேவையற்ற பொருளாக இல்லாமல் அதை என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய கொசு இல்லாத நம்மளுடைய டெங்கு மலேரியா அதுமாரி நோய் வராமல் தடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ இங்கே இருக்குங்களே, மலேரியா நோய் வந்தால் எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி ஒரு சில இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரின விலங்கியல் தாவரியல் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குளுக்கோஸு, சுக்ரோஸு, லாக்டோஸு, பாக்டோஸு இவ்வளோ வந்து மால்டோஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான இது இருக்குது. அது எல்லாமே நம்மக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு பொருளை சாப்பிட்றாங்கல்ல ஓகேவா. இப்போ வெறும் சாதத்தை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ச் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சுருப்போம். அந்த ஒரு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சோறு வடிக்கிற தண்ணியில் சிலதை உள்ளே ஊற்றும் போது என்ன ஆகும், அது வேறு மாரி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற பேர் என்னது நிறைய இருக்குது, அப்படிப்பட்டதாக இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அதை வச்சு தான் நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா பழச்சாறு ஓகேவா. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டோஸ் அப்படின்றது இருக்குது ஓகேவா. அப்போ பழத்தை தான் என்ன பண்ணுவோம், பேக் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் ஓகேவா. அதுக்கப்புறம் திராட்சை ஓகேவா, திராட்சையில் உள்ள சர்க்கரை ஓகேவா. சர்க்கரையின் அளவு நம்மளுக்கு சொல்கிறாங்களே, சர்க்கரை 300 இருக்குது, 400 இருக்குது, 500 இருக்குது. அப்போ எதில் சாப்பிட்டா எந்தெந்த சர்க்கரை இருக்குதுன்றது நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம சர்க்கரை நோய் இல்லாமல் அதுக்கு மாத்திரை எடுக்காமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா திராட்சை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுது பார்த்தீங்கன்னா 2 குளுக்கோஸ் தான் ஓகேவா. திராட்சை வந்து என்ன சொல்லுது, குளுக்கோஸ் அதுதான் சொல்லுது. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சர்க்கரை அப்படின்னு இருக்குது. பால் சர்க்கரை என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ். பால் சர்க்கரை என்ன சொல்லுது, லாக்டோஸ். இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இது மட்டும்தான் என்னது இங்கே இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க மால்டோஸ் ஓகேவா. மால்டோஸ் சர்க்கரை அது என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழச்சாறு பேக்டோஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது திராட்சை சர்க்கரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான், கரெக்டாக தான். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் சர்க்கரை, அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ், கரெக்டாக தான் இருக்குது ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மால்டோஸ் சர்க்கரை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மால்டோஸ் தான். கரும்பு சர்க்கரை ஓகேவா, கரும்பில் தான் என்ன இருக்கும், சுகர் இருக்கும் சொல்லுவாங்களே, சுக்ரோஸ் ஓகேவா. கரும்புலேருந்து தானே நம்மளுக்கு சர்க்கரை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஓகே. ஜீனிலாம் வந்து எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை தான் வருது. அப்போ கரும்பில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா கரும்பு சர்க்கரையில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்ரோஸ் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரும்பு சர்க்கரையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஃபார் ஏ சம் ஆஃப் தி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓகேவா 80,000 கொடுத்துருக்காங்க ஓகேவா. பிரின்சிபல் எவ்வளோவா 8,000 ரூபாவா, எத்தனை பர்சன்டேஜ் 10%, எத்தனை இயர் 2 இயர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன சார் 2 கொடுத்துருக்காங்களே, டிஃப்ரெண்ட்னா வித்தியாசம் அதான சொல்லியிருக்காங்க. 8,000 ரூபாய் 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி கூட்டு வட்டியில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும்போதே இதை என்ன சார் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு 2 இயர் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரின்சிபல் எவ்வளோ 8,000 இன்ட்டு எவ்வளோ இருக்கு 10 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன இருக்குது, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாங்களா. மீதிங்க என்ன இருக்கும் 8,000 இன்ட்டு மீதி 10 டிவைடட் பை ஹோல் ஸ்கொயர்னு இருக்குங்களா. இது எப்படி எழுதிக்கலாம், இன்ட்டு 1 டிவைடட் பை 10
1/10. இங்கே ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ எவ்வளோங்க ஆன்சர்? 80. ஓகேவா? அப்போ 80ன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. இதே நீங்கள் இந்த ஃபார்மில் தெரியலாம் என்ன பண்ணோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை ஓரியன்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம என்னது போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா பார்த்துங்க. இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 3S அப்படின்றதுக்கு அது ஒரு மெத்தட் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்துங்க. இதுமாரி மெத்தடு. அடுத்து ரொம்ப முக்கியம் டைரக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ டைரக்ஷன் போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இப்படி தான் இருக்குது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு தெரியல. இது வந்து என்னது, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்வாங்களே. இப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணுன்னா எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க. இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இது ரொம்ப சிம்பிளான கொஷினுங்க. ஆனால் இதில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம தப்பு பண்ணிவிடும். அப்போ நல்லா பார்த்துங்க. இதுக்கு நேராக வந்தால் ஈஸ்ட்டு, அதே இங்கே வந்தாங்கன்னா என்ன வரும், நார்த்து ஈஸ்ட்டுன்னு வரும். அதே இங்கே வந்தாங்கன்னா என்ன வரும், நார்த்து வெஸ்ட்டுன்னு வரும். இங்கே என்ன வரும், சவுத்து வெஸ்ட்டுன்னு வரும். இங்கே வந்தால் என்ன வருங்க, சவுத் ஈஸ்ட்னு வரும். ரொம்ப முக்கியம், எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்றது தான் முக்கியம். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஒரு மாரி எல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இது எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்வாங்க. ரைட்? ஓகே. அப்போ இங்கிருந்து ஈஸ்ட்லேருந்து முழுமையாக அவங்க வெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா 180 டிகிரி போவாங்க. அதே ஈஸ்ட்லேருந்து சவுத்துக்கு வந்தாங்கன்னா 90 டிகிரி. அதே ஈஸ்ட்லேருந்து நார்த்துக்கு போனாங்கன்னா 90 டிகிரி. அப்போ இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க. இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம சம்மு போட போகிறோம். ரைட்? ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின். இதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணி போட போகிறோம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவி, ஓகேவா, ரவி என்ன பண்ணுறாருன்னா வாக் பண்ணுறாரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர். ஓகேவா? நார்த்து வச்சு எவ்வளோ தூரம், ஓகேவா, 10 மீட்டர் நடக்கிறார். பின்பு வலதுபுறமாக திரும்பி 10 மீட்டர், ஓகேவா, என்ன பண்ணுறாரு, ரைட் சைடில் திரும்பி 10 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாரு, நடக்கின்றார். தொடக்க புள்ளியிலிருந்து அவர் எந்த திசையை நோக்கி இருப்பார்? நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த இடத்துல நம்ம மற்றவங்கள அனலைஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் எப்படி இதில் செயல்படுறோம் அப்படின்றத இங்கே நம்மளை வச்சு தான் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைரக்ஷன். இது ரொம்ப முக்கியங்க. இப்போ மொத்தமாக இங்கே ஸ்டார்ட் பண்ணி அவர் இங்கே வந்து முடித்தார்னா எவ்வளோ வர்றாரு, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90. அப்போ மொத்தமாக இங்கேருந்து இதோட மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், 360 டிகிரி ஆகும். அவர் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 360 டிகிரி ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம போட போகிறோம். இப்போ பார்க்கலாமா, ரவின்றவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிறார். ரவின்றவர் இங்கே இருக்கிறாரு. இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஓகேவா, வடக்கு பக்கம், நார்த்து பக்கமா, நார்த்துனா இங்கேங்களா இங்கேங்களா மேலே கண்டிப்பாக, ஓகேவா. இங்கே எத்தனை கிலோமீட்டரு, 10 கிலோமீட்டர் நடக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பின்பு, ஓகேவா, இப்போ இந்த சைடில் நல்லா பார்த்துக்கோ, இங்கேருந்துங்க போகிறாரு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு அவருக்கு, ஓகேவா, இப்படி தான் நடக்கிறார். அதுக்கப்புறம் பின்பு எந்த சைடில் திரும்புகிறாரு, ரைட் சைடில் திரும்புகிறார். இப்படி திரும்புகிறாரா, ரைட் சைடில் திரும்புகிறாரா. அப்போ ரைட் சைடில் திரும்பி மறுபடியும் எத்தனை கிலோமீட்டரு, 10 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ இது எங்கே சார் இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு கேட்குறாங்க. இதான கொஷின் கேட்குறாங்க. அப்போ நம்ம பார்க்கலாமா, நம்ம டைரக்ஷன் பிரகாரம் போடுவோமா. இது என்னது, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, இந்த டைரக்ஷனில் தான் அவர் போவார். அப்போ போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10, இங்கேருந்து 10 போயிட்டார். இப்போ அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவருடைய டைரக்ஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணார். அப்போ இங்கேருந்து இங்கே நிற்கிறாரா, இங்கே பார்க்கும்போது இங்கே எந்த டைரக்ஷனில் இருப்பார், இப்படி வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், நார்த்து ஈஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், ஓகேவா, வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, நார்த்து ஈஸ்ட்டு. ரொம்ப முக்கியமானது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு மாரிலாம் எப்படி கேட்கலாம்னா பித்தாகரசு தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கேட்பாங்க. ரைட்? ஓகேவா. இதோடைய டைரக்ஷனும் இதோடைய டைரக்ஷன் கொடுத்துட்டு எந்தோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ இதுமாரி கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைரக்ஷன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஒரு ஒரு போதுமான ஒரு கரெக்டான ஒரு கட்டமைப்பில் ஒரு முழுசாக ஓகேவா ஒரு எக்ஸாமுக்கு எப்படிலாம் நம்மளுக்கு கொஷின் தரலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரேம் பண்ணி எல்லா வகையிலும் ஓகேவா. ஏன்னா வந்து சயின்ஸ் வைக்கல அப்படின்ற பேர் சில பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் சயின்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், இது முறை சயின்ஸு ஒரு 2 கொஷின் வச்சுருக்கோம் ஓகேவா. சயின்ஸு தமிழ் ஓகேவா, இடையில வந்து பாலிட்டியாக பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறோம், சிவிக்ஸு அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் இல்லைன்ற போது சயின்ஸும் கொஷின் நம்மளுக்கு வருங்களே ஒரு 6 கொஷின் 5 to 6 கொஷின் நம்மளுக்கு வரும். அந்த 6 கொஷினுக்கும் வரணும், அதுவும் நம்மளுக்கு கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக சயின்ஸ் கொஷினும் நம்ம கலந்து தான் வச்சுருக்கோம். இதை நீங்கள் நல்லா இது பண்ணினாவே போதும். இதில் வந்து சூப்பராக என்ன பண்ணிடலாம், நம்ம மார்க் எடுத்துலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடலாம், அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா. அனைவரும் அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஓகேவா நம்மளுடைய முழு சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். உங்களுடைய எஃபெக்ட் ரொம்ப முக்கியங்க. மறுபடியும் சொல்லது தான், உங்களுடைய முயற்சி, பயிற்சி, அதோடைய தொடர்ச்சி, இந்த 3 விஷயங்கள் எப்போ நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ வெற்றி என்பது யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், வெற்றி நீங்கள் அடைஞ்சே தரலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.